லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம்னா ராகவ் அபி வந்து ஒரே சண்டை தான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அந்த பணத்தை திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் ராகவ் வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் இப்ப அபி அதிரடியா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும், நம்ம முரளி சம்பந்தமா இருக்க உண்மையை வெளியில கொண்டு வரணும்னு சொல்லிதான் இப்ப முரளியோட ஃப்ரெண்ட் அந்த சங்கர்னு இருக்காங்கல்ல, அதாவது முரளிக்கும் அஞ்சலிக்கும் வந்து அந்த கல்யாண நாள் இப்ப இது நடந்துச்சுல, அப்ப அந்த ஃபங்க்ஷன்ல வந்து அந்த போட்டோ எடுத்தாங்கல்ல, அதை வச்சு இப்ப தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நமக்கு புதுசா ஒரு ஸ்டோரி உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இதான் வார வாரம் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கொண்டு வராங்க, அதையே அந்த வாரத்துல சுவாரஸ்யமாவும் முடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரிதான் இப்போதைக்கு இந்த ஸ்டோரியை கொண்டு வந்திருக்காங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. அது மட்டும் இல்லாம இந்த லாஸ்ட் எபிசோட்ல லாஸ்ட்ல செம பெரிய ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாங்க. ஏன்னா அஞ்சலி வாந்தி எடுத்தாங்க, அதை பாக்குற சுந்தரிக்கு பயங்கரமா தூக்கி வாரி போட்டுருச்சு. அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பயமுறுத்துற மாதிரி அபி இருந்து அவங்க வந்து அதாவது வந்து அவங்க கன்சீவா இருக்காங்க, அதாவது வயிற்றுல பாப்பா இருக்காங்க, குழந்தை இருக்குங்கிறதுனால வாந்தி எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இதை கேட்டதுமே இன்னுமே சுந்தரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா நம்ம என்னென்னமோலாம் திட்டம் போட்டு வச்சிருந்தோம், எல்லாமே புசுன்னு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப அவங்க யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் எபிசோட்ல செம பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு மூமெண்ட்டும் நமக்கு காட்டினாங்க. என்னன்னா இப்ப அபியும் அதே ட்ரெஸ்ல தான் இருக்காங்க, ராகவும் பார்த்தா எந்த ட்ரெஸ்ல சண்டை போட்டுட்டு போனாரோ அந்த ட்ரெஸ்ல தான் அவரும் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தா வெளியில போயிட்டு அவர் வீட்டுக்குள்ளார வரும்போது பார்த்தா ஏதோ சாராயம் குடிச்சிட்டு மயக்கம் போட்டு வர மாதிரி இருக்கு. மயங்கி அவர்கள்லாம் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா அபிய செம்மையா அப்படியே ரொம்ப ரொமான்ஸ் பண்ணி பேசுறாரு. உடனே அபி இருந்துட்டு நீங்க இந்த மாதிரி சாராயம் குடிச்சு மயக்கத்துல இருக்கும்போது தான் இந்த மாதிரி எல்லாம் ரொமான்ஸா பேசுறீங்க, அப்புறம் பார்த்தா என்கிட்ட சண்டை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு. அபி அவங்கள தாங்கி பிடிக்கிறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பெட்ல விழுகுற மாதிரி நமக்கு காட்டியிருந்தாங்க. இது பார்க்கும் போதுமே நமக்கு ஒரு நிறைய யோசிக்க தோணுது. அப்படி இவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆகி செம்மையா வந்து அதாவது ரொமான்ஸ் பண்ணி இவங்க சந்தோஷமா இருந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், இவங்க சம்பந்தமா இருக்க ஸ்டோரி எல்லாமே அடுத்தடுத்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா மாறிடும். அதை பத்தி எந்த ஒரு ஃபீல் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி நிறைய சீரியல்ல நடக்கிறது தானே, அதனால அப்படி ஒரு ஸ்டோரியை கொண்டு போவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. எப்படி பார்த்தாலும் இப்ப குழந்தை பிறக்கிற வரைக்கும் அதாவது முரளி வந்து பொறுமையா இருக்க போறதுல அடுத்தடுத்து பிரச்சனை பண்ணுவாங்க, ரெக்கார்டரை வச்சு மாட்டிக்குவாங்க அப்படின்னு நம்ம நிறைய ஸ்டோரியை கொலன்னு யோசிச்சு வச்சிருக்கோம். எப்படியோ சீக்கிரமா முரளியை பத்தி தெரிஞ்சாதான் அடுத்த ஸ்டோரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா ஆகும். ஏன்னா முரளி தப்பிச்சுக்கிட்டே இருந்தா பார்க்கவும் கொஞ்சம் போரிங்கா இருக்குல்ல, பார்க்கலாம் எப்படி புறமா வருது அப்படின்னு. இதை பத்தி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.